உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் மந்த்ரா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போற தலைப்பு ஜூன் மாத ராசி பலன் 2024 கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். உங்க ராசியில கேது இருக்காங்க. ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதி 6ஆம் இடத்துல சனி கும்பராசியில் இருக்காங்க. 7ஆம் இடத்துல ராகு மீன ராசியில் இருக்காரு. 8ஆம் இடத்துல செவ்வாய் மேச ராசியில் இருக்காரு. 9ஆம் இடமான பாகிஸ்தானத்துல சூரியன் புதன் சுக்கிரன் குரு 4 கிரகங்கள் ரிஷபராசியில் இருக்காங்க. இதுதான் 1ஆம் தேதி ஜூன் மாதம் 1ஆம் தேதி கொண்டான கிரக நிலைகள். ஜூன் மாதம் 12ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். ஜூன் மாதம் 15ஆம் தேதி சூரியனும் புதனும் மிதுன ராசிக்கு வந்துருவாங்க. ஜூன் மாதம் 29ஆம் தேதி புதன் பாத்தீங்கன்னா கடக ராசிக்கு வந்துருவாங்க. இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாசிட்டிவா நெகட்டிவா, உங்களுக்கு சாதகமா பாதகமா எல்லாமே நம்ம பார்ப்போம். உங்க ராசியில கேது இருந்து 7ஆம் இடத்துல ராகு இருந்து ஏகப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு கொடுத்திருப்பாரு. மனக்குழப்பத்தில் இருந்திருப்பீங்க. எந்த ஒரு முடிவும் ஒரு தெளிவா எடுக்க முடியாம இருந்திருக்கும். குழப்பத்திலேயே இருந்திருப்பீங்க. யாரை நம்புறது யாரை நம்ப கூடாது, நம்ம பண்றதுல கரெக்டா தப்பா, இதே உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கும். ஆனா இந்த காலகட்டங்கள் பாருங்க, குருவோட பார்வை உங்க ராசி மேல விழுகுது. ஒரு தெளிவு கிடைக்கும். தெளிவா உங்களால் சிந்திச்சு செயல்பட முடியும். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் இந்த காலகட்டங்கள்ல. சரிங்களா? நல்ல ஒரு மாதம் இந்த மாதம். நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். ஏன்னா ராசி பாருங்க குரு பாக்குறாரு. ராசி அதிபதி பாருங்க 9ஆம் இடத்துல இருக்காரு. நடுப்பகுதியெல்லாம் பாருங்க 10ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. ராசியும் நல்லா இருக்கு, ராசி அதிபதியும் நல்லா இருக்காரு. அப்ப நினைச்சதெல்லாம் நடக்கும். உங்க மைண்ட் கிளியரா இருக்கும், ஷார்ப்பா இருக்கும். உங்களால தெளிவா சிந்திச்சு செயல்பட முடியும். உங்க ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். உங்க எண்ணங்கள் எல்லாம் நிறைவேற போகுது இந்த மாதம். குடும்பத்துல குழப்பம் இருந்தது பாத்தீங்களா, அந்த குழப்பம் எல்லாம் உங்களுக்கு விட்டு விலக போகுது. ஏன்னா 2ஆம் அதிபதி சுக்கிரன் நல்லா இருக்காரு, நல்ல ஒரு இடத்துல இருக்காரு. உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி இருக்காரு. நிறைய கடன் வச்சிருக்கீங்க கன்னிராசினியர்கள், கடன் வச்சிருக்கீங்க. எதிரி நிறைய, உங்களை சுத்தி நிறைய எதிரி. இந்த எதிரித்தன்மை, அந்த எதிரி தொல்லை எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. கடன் அடைப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சமா கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். ஏன்னா 6ல சனி இருக்காரு, ராசியிலையும் குரு பாக்குறாரு, ராசி அதிபதியும் பாத்தீங்கன்னா குருவோட இருக்காரு. அப்புறம் நடுப்பகுதி 10ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. இதெல்லாம் அற்புதமான அமைப்பு. 7ஆம் இடத்துல ராகு இருக்காரு, குருவோட வீட்டுல இருக்கிறதுனால அது சுபமான ஒரு சுபகிரகங்களோட வீட்டுல ராகு இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு தான். திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்க முயற்சி பண்ணுங்க. சரிங்களா? நல்ல வரன் உங்களுக்கு தேடி வரும். சரிங்களா? ஏன்னா நிறைய முயற்சி பண்றீங்க, ஒன்றும் நடக்கல உங்களுக்கு. இந்த காலகட்டங்களில் திருமண வாய்ப்பு தேடி வரப்போகுது. 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு. 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்காரு. வண்டி வாகனத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா போங்க. சரிங்களா? ஏன்னா 8ஆம் இடங்கிறது கண்டத்தை குறிக்கிற இடம். அந்த இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால சொந்த வீட்டுல தான் இருக்காரு. வண்டி வாகனத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா போங்க. சரிங்களா? இப்போ இந்த ஷேர் மார்க்கெட்ல அந்த பங்குச்சந்தையில முதலீடு போடுற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். பணத்தை யாரையும் நம்பி ஏமாந்துட வேண்டாம். பணத்துக்கு முதலீடு போட்டு ஏமாந்துடாம இருங்க, கவனமா இருங்க. 9ஆம் அதிபதி பாருங்க சுக்கிரன் 9ஆம் இடத்துல இருந்து குருவோட இருக்கிறதுனால தந்தையோட பூர்வீகத்து கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இந்த மாதம் அதிகமா இருக்கு. அப்போட பூர்வீகத்து ஒரு சில பேருக்கு கிடைச்சிடும். அதிர்ஷ்டம் கிடைக்கும். தூர பிரயாணம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்லா இருக்கு. பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அருமையா இருக்கும். சொந்த தொழில் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல சிறப்பா இருக்க போகுது இந்த மாதம். பணம் தேடி வரும் உங்களுக்கு. பணத்தை சம்பாதிக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமா இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். ஜூன் மாதம் 12ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி. அந்த சுக்கிரன் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு நல்லா இருக்கும். கார்மெண்ட்ஸ் ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு நல்லா இருக்கும். துணி வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்க, பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்க நல்லா இருக்க போகுது. அழகு சம்பந்தப்பட்ட அந்த பொருள் வியாபாரத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கும் அற்புதமா இருக்கும் இந்த மாதம். அழகு சம்பந்தப்பட்ட பொருள் இதில் வச்சு பிசினஸ் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அற்புதமா இருக்கும். புதன் இந்த மாதம் பாருங்க 10ஆம் இடத்துக்கு 15ஆம் தேதி 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்துக்கு வர்றாரு. ஆரம்ப பகுதி உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதம் ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறமா பாருங்க சொந்த தொழில அபார வளர்ச்சி இருக்கும். ஒரு சில பேர் புதுசா சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த சான்ஸ், இந்த வாய்ப்பு உருவாகும். அடுத்த முன்னாடி தலகுமிஞ்சு நின்ற கன்னிராசினியர்கள் இந்த மாதம் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய இந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போது. நல்லது நடக்க போகுது இந்த மாதம். வேலை இல்லாம இருந்தவங்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைச்சிடும். ப்ரமோஷனுக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் ப்ரமோஷன் கிடைச்சிடும். ஒரு இடமாற்றத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, இடமாற்றம் கிடைக்கும். ஒன்னா வீடு மாத்தலாம், இல்லை இடம் மாத்தலாம், இல்லை வேலையவே நீங்க மாத்தக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது. நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்க போகுது. ஒரு சில பேர் ஜாப் சேஞ்ச் பண்ணலாமா, வேலையை மாத்தலாமான்னு கேட்குறீங்க. தாராளமா மாத்தலாங்க. அதுக்குண்டான காலகட்டம் தான் இந்த காலகட்டம். எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கு. உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு. உங்களுக்கு ஒரு சொத்து வாங்கணும்னு நினைக்கிறீங்க, வாங்க முடியாம இருந்தது, இந்த மாதம் வாங்க முடியும். ஏன்னா பாகிஸ்தானத்துல 4ஆம் அதிபதி உங்களுக்கு இருக்காரு. 4ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி உங்களுக்கு 9ல் இருக்காரு. அதிர்ஷ்டஸ்தானத்தில் இருக்காரு.
ஒரு வீடு இல்லை, நிலம் இல்லை, வாகனம் இல்லைன்னு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நிலம் வாங்கக்கூடிய அந்த வாய்ப்பு, வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு, இடம் வாங்கக்கூடிய வாய்ப்பு, வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும். எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. சரிங்களா? எல்லாமே பாசிட்டிவாக இருக்குங்க. அற்புதமான மாதம் இந்த மாதம். வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அற்புதமான வேலை கிடைச்சிரும். ஒரு சில பேர்த்துக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு 10ஆம் இடத்துல பாருங்க சூரியன் வர்றாரு. இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு மேலெல்லாம் ஒரு சில பேர்த்துக்கு அரசாங்க வேலை கிடைச்சிரும். ஒரு சில பேர்த்துக்கு பிரைவேட் ஜாப்ல இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வேலை உங்களுக்கு கிடைச்சிரும். அதாவது பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஜாப்ல இருந்தவங்களுக்கு இதுக்கு முன்னாடி வேலை விட்டுருப்பீங்க. இந்த காலகட்டங்களில் புதுசாக நல்ல வேலை கிடைச்சிரும். வேலையில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிரும். மொத்தத்தில் சொல்லப்போனால் அந்த வேலை, தொழில், வியாபாரத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. பணம் தேடி வரக்கூடிய மாதம். நல்ல ஒரு உன்னதமான ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கை இந்த மாதம் நீங்க வாழ போறீங்க. நல்லபடியா இருக்க போறீங்க கன்னிராசி நேயர்கள். உங்க ஜாதகத்துல என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்க. சரிங்களா? கோச்சார பலன் நம்ம உணர்கிறாங்களா நம்ம பார்த்துட்டு இருந்தா கூட உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல என்ன தசாபுத்தி போயிட்டு இருக்கு, உங்க வயசு என்ன ஏஜ்ல இருக்கீங்க, உங்களுக்கு என்னென்னலாம் நடந்துட்டு இருக்கு, நல்ல கர்மால பிறந்திருக்கீங்களா, கெட்ட கர்மால பிறந்திருக்கீங்களா, நீங்க எதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்க, நல்லது அனுபவிக்கவா கெட்டது அனுபவிக்கவா. ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் ரொம்ப முக்கியம். பிறப்பு ஜாதகம் ரொம்ப முக்கியம். ஏன்னா ராசி பலன்கிறது பொது பலன். லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடத்துறாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா நடக்கும். அப்போ உங்க ஜாதகத்துல என்ன தசாபுத்தி, உங்க வயசு என்ன உங்களோட ஏஜ் என்ன கிரகங்கள் உங்களை இயக்கிட்டு இருக்காங்க, என்ன கிரகத்தோட இம்பாக்ட்ல இருக்கீங்க, என்ன கிரகத்தோட தாக்கத்தில் இருக்கீங்க, அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பாருங்க. சரிங்களா? அதை பார்த்தாதான் நம்ம 100% நம்ம அக்யூரேட்டா சொல்ல முடியும். உங்க பிறப்பு ஜாதகம், உங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. அப்பாயின்மெண்ட் ஆகிக்குங்க. உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து டீப்பா தெளிவா நம்ம 100% துல்லியமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இனிமேல் உங்க வாழ்க்கையில் என்னென்ன நடக்கும், என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, எப்ப நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க வாழ்க்கை எப்போ மாறும், எல்லாமே பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்க நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை சேரும். நன்றி, வணக்கம்.